ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருநெல்வேலியோட ஃபேமஸான திருப்பாகம் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்ல டேஸ்டியாவும் இருக்குங்க. திருநெல்வேலியில இருக்கிறவங்க முருகருக்கு இந்த திருப்பாகம் ஸ்வீட்டு தான் பிரசாதமா செய்றாங்க. இது அம்மனுக்கு கூட பிரசாதமா செய்யலாங்க. இன்னைக்கு கந்த சஷ்டியோட சூரசம்ஹாரம்ன்றதுனால நான் முருகருக்கு இன்னைக்கு இத செஞ்சு நெய்வேத்தியம் வச்சிருக்கேன். வாங்க இப்ப இத எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு எல்லா பொருட்களையும் ஒரே கப்ல தாங்க அளந்துக்கணும். இதுக்கு கடலை மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்க வீட்ல இருக்க டம்ளர் கப் எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா எல்லா பொருட்களையும் ஒரே கப்லயே அளந்துக்கோங்க. நான் கடலை மாவை இன்னைக்கு வறுத்துட்டு தான் செய்ய போறேன். சில பேர் வந்து வறுக்காமயும் இத செய்றாங்க. ஆனா கடலை மாவோட பச்சை வாசனை போகணுன்றதுக்காக நான் கொஞ்சமா வறுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லங்க. லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும். நல்லா சுருக்குன்னு சூடேற அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்ப நல்லா சூடேறிருக்கு. இப்ப இத நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கட்டிகள் எதுவும் இல்லாம இருக்கணுங்க. அதுக்காக நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம வறுத்துருக்கோம். அந்த சூடுக்காக கட்டிகள் ஃபார்ம் ஆகும். அதனால நம்ம இது மாதிரி சலிச்சுட்டோம்னா கட்டிகள் எதுவும் இருக்காது. இப்ப பாருங்க. இப்ப நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தோம். அதே கப்லயே 1 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதுவே போதுமானதான இனிப்பு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கூடுதலா வேணும் அப்டின்னா, நீங்க ஒரு 1 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே கப்லயே 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. முதல்ல எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தான் இந்த ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப அதே கப்லயே 1 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. இப்ப அதே கப்லயே 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த முந்திரிய ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபைன் பவுடரா வேணும்னா கூட நீங்க அரைச்சுக்கலாம். ஃபைன் பவுடரா அரைக்கும்போது நமக்கு ஸ்வீட் கிரீமி கன்சிஸ்டன்சில கிடைக்கும். நான் கொரகொரப்பா அரைச்சிருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில சுருவியா இருக்குன்றனால நான் கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். ஸ்வீட் செய்யறதுக்கு அடி கனமான பாத்திரம் தாங்க கட்டாயமா பயன்படுத்தணும். நான்ஸ்டிக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சலிச்சு வச்சிருக்க கடலை மாவ நல்லா ஆறியிருக்கு. ஆறுன பிறகு இது இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரைச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து குடுத்துருங்க. இப்ப நம்ம கேஸ் ஆன் பண்ணக்கூடாது. நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா கடலை மாவு கட்டிகள் விழும். அதனால இப்ப நான் கவுண்டர் டாப் மேல வச்சு தாங்க எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். இப்ப இத நல்லா கலந்துட்டு வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துடுங்க. கலந்து குடுத்துட்டு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்ப இதோடயே நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆவாத அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. எல்லா பொருட்களும் ஒண்ணா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து குடுத்துட்ட பிறகு தாங்க நம்ம கேஸ் ஆன் பண்ணணும். இப்ப எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கேஸ் ஆன் பண்ணிடலாம். இது லோ ஃப்ளேம்ல தாங்க குக் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லன்னா சர்க்கரை எல்லாம் சேர்ந்து டக்குன்னு அடி பிடிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்வீட் செய்யும்போது நம்ம பக்கத்திலேயே இருந்து தாங்க செய்யற மாதிரி இருக்கும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குங்குமப்பூ வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அது ஆப்ஷனல் தான். ஆனா குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும், ஒரு கலரும் குடுக்கும். அதுக்காக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்பதான் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே மாத்தி மாத்தி வச்சு கலரிக்கோங்க. இப்ப பாருங்க இன்னும் கொஞ்சம் திக்காகிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க அது ரெடி ஆகுறதுக்கு. இந்த மாதிரி ஒட்டாம வரணும். கலரிக்கிட்டே இருக்கணுங்க.
இது நல்லா அல்வா பதத்துக்கு ஒண்ணு சேர்ந்து திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே தாங்க இருக்கணும். இப்ப இன்னும் கெட்டியாகி இருக்கு பாருங்க. இன்னும் 5 நிமிஷத்துல ஸ்வீட் ரெடி ஆகிடும். பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா சூப்பரா ஒண்ணு சேர்ந்து திரண்டு வந்திருக்கு இப்போ. இது கரெக்ட்டான ஸ்டேஜு. பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா ஒண்ணு திரண்டு வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. திருப்பாகம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கந்த சஷ்டிக்கு முருகருக்கு இந்த நெய்வேத்தியம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சிட்டனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.